this slide shown BT cotton, BT brinjal, and Dara mustard. Next topic, virus resistance. Virus எதிர்ப்புத்தன்மை. Many plants are affected by virus attack, resulting in serious loss in yield and even death. Many plants வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் தாக்குதலால அதனோட yield கம்மியாகுது, sometimes அந்த plants வந்து ஃபுல்லாவே டெத் ஆகுது. Biotechnologically, interventions is used to introduce viral resistance genes into the host plant so that they can resist the attack by virus. Biotechnology மூலியமா இப்ப இருக்கிற ரீசன்ட்ல பிளான்ட்ஸ்ல வைரல் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி இன்புட் பண்றதுனால பிளான்ட்ஸ் எல்லாமே வைரஸ் அட்டாக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ட்டோட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. This is by introducing gene that produce resistant enzyme which can be reactivated viral DNA. So இதுல வைரஸ் டிஎன்ஏவை செயலிழக்க வைக்கக்கூடிய மரபணு பிளான்ட்ஸ்ல இன்புட் பண்றதுனால பிளான்ட்ஸ்க்கு வந்து வைரல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாவே இருக்கு. First one, example of viral resistant. First one, flavor saver tomato. Agrobacterium mediate genetic engineering techniques was followed to produce flavor saver tomato. Therefore, retaining the natural color and flavor of tomato. Agrobacterium நம்ம பயன்படுத்தி genetic engineering மூலமா உருவாக்கப்பட்ட டொமேட்டோ flavor saver tomato. இந்த டொமேட்டோ வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு நார்மலா கலர் மாறாமலும் அதனுடைய மனம் மாறாமலும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுல இருக்கு. Though genetic engineering, the refining process of the tomato is slowed down and thus prevent it from softening and to increase the shelf life. இந்த ப்ராசஸ் மூலமா தக்காளி பழுக்கிறது தாமதப்படுத்தப்படுது. அதே மாதிரி அந்த ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா ஆவது தடுத்து நீண்ட நாட்கள் அது கெடாம பாதுகாக்கிறதுக்கு இந்த வைரல் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி யூஸ் ஆயிட்டு இருக்கு. The tomato was made more resistant to rotating by Agrobacterium mediate gene transfer mechanism to introducing an antisense gene which interferes with the production of the enzymes called polycoldronols, which help in delaying the ripening process of tomato during long storage and transportations. So இந்த அக்ரோபாக்டீரியத்துல இருக்கிற ஜீன்ஸ் மூலியமா பிளான்ட்ல வந்து அதனோட ரைப்பனிங் ப்ராசஸ், அதாவது பிளான்ட் பழுக்கிற ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவாக ஆரம்பிச்சு அதை ஸ்டோரேஜ் பண்ணி டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன், கோல்டன் ரைஸ். Golden rice is a varieties of Oryza sativa produced through genetic engineering of biosynthesized beta carotene, a cluster of vitamin A in the edible part of rice developed by Ingo Porteous and his groups. Golden rice அப்படின்றது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல பயோசிந்தசிஸ் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு ரைஸ் வெரைட்டி, தட் இஸ் கால்டு Oryza sativa. இந்த பிளான்ட்ஸ்ல விட்டமின் ஏக்கு முன்னோடியா இருக்கிற பீட்டா கரோட்டீன் அப்படின்றது பிளான்ட்ல ஃபுட் ப்ராடக்ட்ல நுழைக்கப்படுது. இது வந்து இங்கோ போர்ட்ரிஸ் அப்படின்னு அவருடைய குரூப் மெம்பர்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு வெரைட்டி. The aims to produce a fertile food to be grown and consumed in areas with a shortage of deficiency of vitamin A, which killed so many children under 5 years ago. So vitamin A deficiency ஆல mostly நிறைய childrens வந்து டெத் ஆகுறாங்க. அந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியை கியூர் பண்றதுக்காக ரைஸ்ல விட்டமின் ஏ இன்ஜெக்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கோல்டன் ரைஸ் மெத்தட்ஸ். Golden rice differ from their parental strain
by the addition of 3 beta carotene biosynthesis genes, namely PSY from daffodil plant is called Narcissus pseudonarcinus. Then another one, PSY, it's secrete from Yervinia uritovora. The last one, soil bacterium CRT1, it's secrete from some soil bacteria. So இந்த கோல்டன் ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 வித ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நார்சிசஸ் சூடோநார்சிசஸ் அப்படின்ற பிளான்ட்ல இருந்து பெறப்பட்ட PSY. தென் அனதர் ஒன் எர்மீனியா யூரிட்டோவோரா அப்படின்ற மண்வாழ் பாக்டீரியத்துல இருந்து பெறப்பட்டது. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த கோல்டன் ரைஸ். The endosperm of normal rice does not contain beta carotene. So normal rice ஓட endospermல beta carotene இருக்காது. But golden rice has been genetically altered so that the endosperm now accumulates beta carotenes. ஆனா இப்ப உருவாக்கப்பட்ட இந்த கோல்டன் ரைஸ்ல கண்டிப்பா பீட்டா கரோட்டீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. This has been done using recombinant DNA technology. So இந்த பீட்டா கரோட்டின் இன்புட் பண்ணது டிஎன்ஏ டெக்னாலஜி மூலியமா தான் உருவாக்கப்பட்டது. கோல்டன் ரைஸ் கேன் கண்ட்ரோல் சைல்ட்ஹுட் பிளைண்ட்னஸ் அண்ட் இஸ் கால்டு ஜீரோப்தால்மியா. ஸோ இந்த கோல்ட் ரைஸ் வந்து குழந்தையில வந்து சைல்ட் பிளைண்ட்னஸ் உருவாகாமலும் அதே மாதிரி விழிவெண் படல பரச் அப்படின்ற ஜீரோப்தால்மியாவையும் கட்டுப்படுத்த யூஸ் ஆகுது. ஸோ கோல்டன் ரைஸ் அப்படின்றது ஒரைசா சட்டைவால உருவாக்கப்பட்ட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ். இதுல வந்து பீட்டா கரோட்டீன்ஸும் விட்டமின் ஏ டெஃபிஷியன்ஸும் அதிகமா இருந்துச்சுன்னா அது மூலியமா நிறைய குழந்தைகள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த அஃபெக்டை குறைக்கிறதுக்கு விட்டமின் ஏ அதுல இன்புட் பண்றதுக்கு 3 காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நார்சிசஸ் சூடோநார்சிசஸ். தென் அனதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா PSY. The next one Yervinia uritovora வந்து எடுக்கப்பட்ட Frist 1. Next one soil bacteriaல இருந்து பெறப்பட்ட Grix அப்படின்ற 3 கூறுகளை பயன்படுத்தி இந்த கோல்டன் ரைஸ் உருவாக்கப்படுது. இந்த கோல்டன் ரைஸ்ல பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சைல்ட் பிளைண்ட்னஸும் ஜீரோப்தால்மியா அப்படின்ற டிசீஸும் வர்றது கிடையாது. This slide shown flavor saver tomato and golden rice. Next one, genetically modified foods benefits and risk. First one, GM food benefits. High yield without pest. அதாவது பெஸ்ட் இல்லாம ஹை yield நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் 70% ரிடக்ஷன் ஆஃப் பெஸ்டிசைட் யூசேஜ். அதாவது பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறது 70% குறைக்கப்படுது. ரெடியூஸ் சாயில் பொல்யூஷன் ப்ராப்ளம், அதாவது மண் மாசுபாடு குறையுது. நெக்ஸ்ட் ஒன் கன்சர்வ் மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் இன் சாயில். சாயில்ல மைக்ரோப்ஸோடைய பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ரிஸ்க் பிலீவ்டு டு அஃபெக்ட் லிவர் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கேன்சர்ஸ். ஸோ இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு லிவரு கிட்னி சம்டைம்ஸ் கேன்சர் வர்றது கூட சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் பிசிக்கல் டிசார்டர்ஸ். உடம்புல ஹார்மோன் செக்ரீஷன்ல வந்து ஒரு சீக்வன்ஸான ப்ராசஸ் இல்லாம இம்பேலன்ஸா இருக்கும். சம்டைம்ஸ் பிசிக்கல் டிசார்டர்ஸும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ஒன் அனப்டாலிட்டிக் ஷோக், சடன் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அலர்ஜிஸ். சம்டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அலர்ஜிஸோ இல்லைன்னா சடன் ஷாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இன் இம்யூனோ சிஸ்டம் பிகாஸ் ஆஃப் பாக்டீரியல் ப்ரோட்டீன்ஸ். பாக்டீரியல் ப்ரோட்டீன்னால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்யூனோ சிஸ்டம் பாதிப்படைய சான்சஸ் இருக்கு. நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சி மோசமான விளைவு ஏற்பட வழி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் லாஸ் ஆஃப் viability of seeds shown in Terminator seeds technology of GM crops. ஸோ விதை வந்து உயிரிழப்பு தன்மை, அதாவது GM crops மூலியமா விதை தொழில்நுட்பத்துல வந்து பாத்தீங்கன்னா விதை உயிரிழப்பு அதிகமா காணப்படுறதுனால
நம்மளுக்கு லாஸ் அதிகமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு.